ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாமா. இது நம்ம ஹேருக்கு ரொம்ப ஹெல்தி. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம், சோம்பு மட்டும் போதும். சோம்பு போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அந்த பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா வாசத்துக்காக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடயே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா ஈஸியாக வதங்கிடும் நம்மளுக்கு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் தட்டி தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்றதுக்காக. தேவையான அளவு தக்காளி, நான் ஒரு 3 தக்காளியிலேருந்து 4 தக்காளி வரைக்கும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ நான் புதினா தட்டியும் போட்டிருக்கேன், முழு இலையாகவும் போட்டிருக்கேன். இதில் நான் மட்டன் மசாலா தூளும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதுதான் நான் சேர்த்துருக்க தூள். குழம்புத்தூள், மிளகாத்தூள் சொன்னேன் இல்லையா, அது. இப்போது நம்ம அந்த புதினா முழுசாகவும் போட்டிருந்தேன், லைட்டாக தட்டி போட்டிருந்தேன். நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் சாப்பாட்டுக்கு. அதுக்கு நம்ம வீட்டரிசினால் 2.5 வைக்கிறோம். இதை நம்ம தம்மு போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தம் புதினா சாதம் ரெடி. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் போடுங்க. அந்த கொதி அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக வரும். அப்போ நீங்கள் தம் போட்டு 20 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆயிரும். இவங்க செக் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா. சுட சுட புதினா தம் பிரியாணி ரெடி. எப்படி இருக்குன்றத நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.